ஹாய் கைஸ், திஸ் இஸ் இந்து அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சண்டே வந்து பௌர்ணமினால ஹஸ்பண்ட் வந்து திருவண்ணாமலைக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரைவேட் பஸ்ஸில் அவங்களுக்கு மட்டும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சடனாக 8:30க்கு மேலே வந்து பஸ்ஸு கேன்சல் ஆயிடுச்சு. கிரிவலம் போகிற மாதிரி தான் பிளான். ஸோ பஸ் கேன்சல் ஆனனால எங்களையும் கூப்பிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து காரில் கிளம்பும்போது 10:30 இருக்கும். ஸோ 3 hours ட்ராவல்னால நைட்டு ட்ரைவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எங்களோட கிரிவலத்தை வந்து நாங்கள் ஒரு 5 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் பிளானு. ஸ்லோவாகவே ஸ்டாப் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கார்லேயே கிளம்பிட்டோம். ஸோ லேட் நைட் ஆனனால ரோட்டில் வந்து ரொம்ப பெருசாக டிராஃபிக் எதுவுமே இல்லை. ஸோ நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரமாக வந்து தூங்கிக்கிட்டு அப்படி தான் நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணாங்க. ஸோ 2-3 இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் மறுபடியும் போனோம். ஸோ அப்படியே நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு போகும்போது கரெக்டாக வந்து 4:30 ஆகிருந்தது. ஸோ அதுலேருந்து ஒரு 1/2 hour வந்து கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாங்க கார்லேயே. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கூட வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதே ஊர்னால அவங்க வந்து ஒரு 5:30க்கு நாங்கள் ரீச் ஆவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் காரில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து கிரிவலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து 5:30 ஆகிருந்தது. சாட்டர்டே ஈவினிங்லேருந்து நிறைய பேர் நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டே ஈவினிங்லேருந்து நடந்து சண்டே மார்னிங் வந்து முடித்தாங்க. ஸோ நாங்கள் போகும்போது நிறைய பேர் வந்து ரிட்டன் ஆகிட்டாங்க. ஸோ கிரிவலத்தை முடிச்சுட்டு ஸோ நம்ம மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணால் இடையில வந்து வெயில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் போகிற டைமுமே வந்து நிறைய பேர் போயிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரஷ் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக 1-2 பேர் அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போக போக வந்து கூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பாதி பேர் வந்து வெயில் வந்துடக்கூடாதுங்கிறதுனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8-9க்குள்ளே முடிச்சிட்டோன்னா ரொம்ப வெயில் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தாண்டிட்டுனா கொஞ்சம் வெயில் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் நடந்துகிட்டே இருந்தோம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் நடந்தோம். ஆனாலும் குழந்தைய தூக்கிட்டு போகிறதுனால ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது நடக்கிறது. ஸோ ஒரே ஒரு பேக் மட்டும் தான் நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ ரொம்ப வெயிட் இருந்தாலும் நம்ம நடக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 2 வாட்டர் பாட்டில், ஸோ கொஞ்சமாக வந்து ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வழியிலேயுமே வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் வந்து 8:30க்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ நாங்கள் எங்ககிட்ட இருந்ததே வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து நடந்துட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலி நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியல. ஃபஸ்ட்டு பேசி நடக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே வந்து சன் ரைஸ் ஆக சடனாக வந்து கூட்டம் ரொம்ப அதிகமான மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு மலையை சுற்றி ஒரு 9 டெம்பிள்ஸ் இருக்குது, சிவன் டெம்பிள்ஸ். ஸோ எல்லாமே வந்து போய் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் போகும்போது கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு ஸோ அதில் வந்து ஒரு 5 minutes உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் நடந்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப முடியாமல் இருக்கும்போது அப்பப்போ அங்கங்கே எல்லாருமே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயும் நாங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே தான் நாங்கள் போனோம். ஸோ நாங்கள் எதுவுமே ஆக்சுவலி சாப்பிடல, டிஃபன் அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே சாப்பிடல. ஸோ கொண்டு போன ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறமா வாட்டர்மெலன், கார்ன் அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம். 8 o'clock முன்னாடி நடக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டமாக தெரியலை. டக்குன்னு வந்து கொஞ்சம் பாதி தூரத்தை வந்து கிராஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ 8:30க்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வெயில் வர ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகிற டைமில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ வழியில் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால ஸோ அதை பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் நடக்கும்போது ரொம்ப பெருசாக தோணலை. ஸோ ஒரு half way வரைக்கும் நான் வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு தான் நடந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு மேலே வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு நடக்க முடியல. ரொம்ப half wayக்கு மேலே வந்து நான் ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ வெறுங்காலில் நடந்தேன். ஸோ பட் வெயில் வந்ததுக்கப்புறமா சுத்தமாக நடக்க முடியல. கால்லாம் வந்து தரையில் வைக்கவே முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருந்தது. வந்து ஒரு பேர் சாக்ஸ் வாங்கி நான் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ என்னால் ஒரு 10:30க்கு மேலே தான் வெயில் பயங்கரமாக வந்துடுச்சு. ஃபைனலாக நாங்கள் வந்து கிரிவலம் ஒரு ரவுண்டு முடிக்கும் போது கரெக்டாக 11:30 ஆகிருந்தது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துல முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வர போயிட்டு ஸோ அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே ஒரு கடையில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அகெயின் அதே மாதிரி வந்து 3 hours ட்ராவல். ஸோ இப்போ வந்து பகல் டைம்னால டிராஃபிக் அதிகமாக இருந்தது. ஸோ வெயிலும் அதிகமாக இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது ட்ரைவ் பண்ணிட்டு வர்றதுக்கு. ஏன்னா 5 hours கண்டினியூஸாக நடந்துட்டு அகெயின் 3 hours வந்து ட்ரைவ் பண்ண அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா டிராஃபிக்கில் இருந்து அந்த வெயிலேருந்து கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக 3:30க்கு மேலே ஆச்சு. ஸோ ஃபைனலாக எங்களோட கிரிவலத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.
தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.